வடக்கு கிழக்கில் சீன முதலீடு எதிர்ப்பதற்கு நாங்கள் தயார். 16 வருடங்களாக சிறையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை. இலங்கை கிரிக்கெட்டுக்கு சர்வதேச தடை, இந்தியாவுடன் இணைந்து சதி. 2006ஆம் ஆண்டு இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் பயணித்த வாகன தொடரணி மீதான குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் மூவரையும் விடுதலை செய்ய கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேன் வீரமன் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிரான முன்வைத்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அவர்கள் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். ஜோகராஜா நிரோஜன், கரண் எனப்படும் சுப்பிரமணியம், சுரேந்திர ராஜா மற்றும் கனகரத்னம் ஆகிய மூவரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த 3 பிரதிவாதிகளும் ஏறக்குறைய 16 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாக சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பிட்டி பகுதியில் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் திகதி வாகன தொடரணி மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தி அப்போதைய பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் வசீர் அலி முகமதுவை படுகொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு குறித்த மூவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியிலிருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தை வெளியேறுமாறு கோரி போராட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த போராட்டம் எதிர்வரும் 11ஆம் திகதி காலை 9 மணிக்கு இடம்பெறவுள்ளதாகவும் இதில் அனைவரையும் அணிதிரளுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவீரர் துயிலுமில்ல காணியிலிருந்து வெளியேறுமாறு பல தடவைகள் அழுத்தம் கொடுத்தும் இதுவரை பயன் கிட்டவில்லை. இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் என போராட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் சீனாவினுடைய எந்த முதலீட்டையும் அனுமதிக்க முடியாது என்றும் அதை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் பன்னி நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் அபிவிருத்தி என்ற போர்வையில் சீனாவினால் வீதிகள் போடப்பட்டது. ஆனால் வட்டி வீதம் கூடிய நிலையிலேயே தன்னுடைய லாபம் கருதி இலங்கை அரசாங்கத்திற்கு சீன அரசாங்கம் இந்த வேலைகளை செய்து கொடுத்தது. அதேபோல் போர்ட் சிட்டியையும் சீனா தனக்கான ஒரு பிராந்திய இடமாக வைத்து கொண்டது. அதே நேரம் துறைமுகத்தின் ஒரு பகுதி சீனாவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை விமான நிலையம், ஹம்பாந்தோட்டை துறைமுகம், இப்படியாக ஒட்டுமொத்த இலங்கையின் வருமானத்தின் முக்காவாசி பங்கை வட்டி வீதமாக கட்டுவதற்கான நிலைமையை சீனா உருவாக்கியுள்ளது. அதனால் தான் இப்போது பொருளாதார ரீதியாக நாங்கள் மீள முடியாத நிலையில் இருக்கின்றோம். இப்பொழுது சீனா மீண்டும் வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கை தென்னகத்தை கொண்டு வருவதற்கான நோக்கத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றது. எப்படி என்று சொன்னால், இங்கே தன்னுடைய லாபம் கருதி என்னென்ன விடயங்களை கையாள முடியுமோ அதை கையாளுகின்ற வகையில் இன்று பல விடயங்களை செயற்படுத்தி வருகின்றது. சீனாவினுடைய தூதுவர் வடக்கில் பல இடங்களுக்கு விஜயம் செய்து உணவுப் பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். அதே நேரம் கடற்தொழிலாளர்களுக்கு மீன் விலைகளை வழங்குகின்றார். ஆகவே சீனா நினைப்பது என்னவென்றால், கடற்தொழிலாளர்களை தென்னகத்தை கொண்டு வந்தால் வடக்கில் உள்ள கரையோர பகுதிகளில் தன்னுடைய லாபம் கருதி அட்டை பண்ணை உட்பட ஏனைய விடயங்களை மேற்கொண்டு வடக்கில் உள்ள முழுமையான நிலங்களை அபகரிக்கின்ற நிலை ஏற்படும். எங்களுடைய பிரதேசத்தை மையமாக கொண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் முரண்பாடுகள் தோன்றுகின்ற போது எங்களுடைய பிரதேசம் பாதிக்கப்படுகின்ற நிலை ஏற்படும். இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இந்த கடற்தொழிலாளர்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவை விட்டு நாங்கள் வேறு எந்த நாட்டின் பக்கமும் நிற்கின்ற வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு பிரச்சனை என்றால் இந்தியா தான் முன்வருகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்தியாவை பகைத்து கொண்டு அல்லது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள முரண்பாடுகள் காரணமாக வடக்கு கிழக்கிலே பாதிப்பு ஏற்படுகின்ற சூழலை அனுமதிக்க முடியாது. ஆகவே இந்த விடயத்தில் சீன தூதுவரின் வருகை வடக்கில் எங்களுடைய கடற்தொழில் பகுதிகளில் இருக்கின்ற செயற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும். எனவே அதற்கு அனுமதி வழங்க முடியாது என்பது என்னுடைய கருத்து எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி பூனகரி பொன்னாவெளி சுண்ணக்கல் அகழ்வு திட்டத்திற்கு எதிராக அப்பிரதேச பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்திற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தை ஆரம்பித்து 100வது நாளான இன்று இவ்வார்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. பொன்னாவெளி கிராம அலுவலர் பிரிவில் 1200 ஹெக்டேயர் பரப்பளவில் சுண்ணக்கல் அகழ்வு மேற்கொள்வதற்கு டோக்கியோ நிறுவனம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு கிராஞ்சி, பொன்னாவெளி, வலைப்பாடு, வேரவில், பலாவி பகுதிகளில் உள்ள அனைத்து மக்கள் ஒன்றியம் சார்பாக பொதுமக்கள் இன்று 100வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த நிறுவனத்தினரால் தங்களது பிரதேசங்களில் சுண்ணக்கல் அகழ்வு மேற்கொள்ளப்படுமாயின் தங்களது பூர்வீக கிராமங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து பிரதேசங்கள் உவராக்கி வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு தாம் கிராமங்களை விட்டு வெளியேற வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். அத்துடன் சீமெந்து தொழிற்சாலையின் தூசு உள்ளிட்ட கழிவுகளால் நோய் தாக்கம் ஏற்படும் என்றும் தங்களது விவசாயம் முற்றுமுழுதாக பாதிக்கப்படுவதோடு கடற்தொழிலும் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும். எனவே அதற்கு அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையினை முன்வைத்து போராடி வருகின்றோம் என அனைத்து மக்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இன்று எங்களது போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 100வது நாளில் தென்னிலங்கையிலிருந்து வருகை தந்துள்ள பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் எங்களுடன் இணைந்து இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேரவில் மண்ணை சுடுகாடு ஆக்காதே, வேண்டாம் வேண்டாம் சீமெந்து கம்பெனி வேண்டாம், சுண்ணக்கல் அகழ்வை உடன் நிறுத்து, அமைச்சரே எங்கள் கிராமங்களை விற்க ரகசிய கூட்டம் நடத்தாதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். வெளிமடை பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் சேவை நேரத்தில் 2 ஆசிரியர்கள் கஞ்சா போதைப் பொருள் பாவித்ததாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிமடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளிமடை காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களுக்கு அமைவாக பாடசாலையின் சங்கீத அறையை சோதனைக்கு உட்படுத்திய போது கஞ்சா பாவனையில் ஈடுபட்டிருந்த 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆசிரியர்களிடமிருந்து 1.9 கிராம் கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் வெளிமடை காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இந்த சந்தேக நபர்கள் இருவரையும் இன்றைய தினம் வெளிமடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் இணைந்து இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்வதற்காக சதித்திட்டம் தீட்டப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் பின் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதியில் இயங்கும் பிரபல விடுதியொன்றில் ரகசிய சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த சந்திப்பின் போதே குறித்த சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்திப்பில் இந்திய கிரிக்கெட் நிர்வாகி ஷாவிடம் கோரிக்கை விடுத்து 48 அல்லது 72 மணி நேரத்திற்குள் இலங்கை கிரிக்கெட் சர்வதேச அளவில் தடை செய்ய திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் மீதான அழுத்தம் அதிகரித்தமையாலேயே இலங்கை கிரிக்கெட் அணி மீதான சர்வதேச தடையொன்றை மேற்கொள்ள முயற்சிகள் நடைபெற்று வருகின்றதாக எதிர்க்கட்சி தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.